வாக்யஜ்ஞேன கல்பதாம். தேனேஷஸ்ய விதீயதாமபசிதிஹ காம்யே மதிஸ்த்யஜ்யதாம். பாபௌഘः பரிதூயதாம். பவசுகே தோஷோனுசந்தீயதாம். ஆத்மேச்சாப்யவசீயதாம் நிஜகிருஹாத். தூர்ணம் விநிர்கம்யதாம். சங்கः சத்சு விதீயதாம். பகவதோ பக்திர்த்ருடா தீயதாம். சாந்த்யாதிः பரிச்சீயதாம் திருடதரம். கர்மாஷு சந்த்யஜ்யதாம். சத்வித்வானுபஸ்ருப்யதாம். பிரதிதினம் தத்பாதுகா சேவ்யதாம். பிரம்மைகாக்ஷரமர்த்யதாம். ஸ்ருதிசிரோ வாக்யம் சமாகர்ண்யதாம். ஆச்சாரியர் சாதனங்களை எல்லாம் வரிசையாக சொல்லிக் கொண்டு வருகிறார். கடைசியாக நாம் பார்த்த சாதனைகள் முறையாக கர்மத்தை செய்து மனதை பக்குவப்படுத்திக் கொண்டு பிறகு முறையாக கர்மங்களை துறந்துவிட்டு நல்ல குருவை நாடி அவருடைய திருவடிகளை எல்லாம் சேவித்து அவரிடம் பரம்பொருளை பற்றி உபதேசியுங்கள் என்று பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். அதீஹி பகவோ பிரம்மேதி, ஏ பகவானே பிரம்மத்தை எனக்கு போதிப்பீர்களாக அப்படின்னு முறைப்படி நாம் கேட்க வேண்டும். பிறகு அவர் உபனிஷத்துக்களை விளக்கி அருளுவார். ஸ்ருதி சிரோ வாக்கியம் சமாகர்ண்யதாம். ஸ்ருதி சிரஹான உபனிஷத். உபனிஷத்துனா என்னன்னு கேட்க தோணும். உபனிஷத்துன்னு சொன்ன பிரம்ம வித்யான்னு பேர். அதுக்கு நிறைய அது ஃபங்க்ஷனல் நேம் எல்லாம் நிறைய இருக்கு. இது மாத்திரம் புரிந்து கொண்டால் போரும். பிரம்ம வித்யா பரம்பொருளை பற்றிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். ஆகையினால அதுக்கு பிரம்ம வித்யான்னு பேர். ஸ்ருதிசிரோ வாக்கியம் சமாகர்ண்யதாம். சம்யக்கு ஆகர்ண்யதாம், நன்றாக கேட்க வேண்டும். குருவானவர் எப்படி விஷயங்களை சொல்லுகிறாரோ அந்த விஷயங்களை நன்றாக கேட்க வேண்டும். அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். வாக்யார்த்தஸ்ச விசார்யதாம். ஸ்ருதிசிரः பக்ஷः சமாஸ்ரீயதாம். துஸ்தர்காத் சுவிரம்யதாம். ஸ்ருதிமதஸ்தர்கோனுசந்தீயதாம். பிரம்மாஸ்மீதி விபாவ்யதாம். அஹரஹர் கர்வः பரித்யஜ்யதாம். தேஹேஹம் மதிருஜ்யதாம். புதஜனைர்வாதः பரித்யஜ்யதாம். வாக்யார்த்தஸ்ச விசார்யதாம்.
ஸ்ருதிசிரः பக்ஷः சமாஸ்ரீயதாம் துஸ்தர்காத் சுவிரம்யதாம் ஸ்ருதிமதஸ்தர்கோனுசந்தீயதாம் ब्रह्मास्मीति विभाव्यताम् अहरहर् गर्वः परित्यज्यताम् देहेऽहं मतिरुच्यताम् बुधजनैर्वादः परित्यज्यताम् வாக்கியார்த்தஸ்ச விசாரியதாம். வாக்கியார்த்தத்தை விசாரணை பண்ண வேண்டும். முதல்ல சொன்னது உபனிஷத்தை கேட்கிறது. ஆன்மீக வாழ்க்கையில் இந்த தத்துவங்களை கேட்கிற சாதனைக்கு பேரு ஞான யோகம்னு பேர். இந்த ஞான யோகம்ங்கிறது 3 அம்சங்களை உடையது. ஒன்று ஸ்ரவணம், இன்னொன்று மனனம், இன்னொன்று நிதித்தியாசனம். ஸ்ரவணம்னு சொன்னா உபனிஷத்துக்களுடைய தாத்பரியத்தை தெரிஞ்சுக்கிறது. ஸ்ரவணம்னா கேட்கறதுன்னு அர்த்தம் கிடையாது. கேட்கறதுன்னா குருமுகமாக தெரிந்து கொள்றதுன்னு அர்த்தம். எதை தெரிந்து கொள்றது? உபனிஷத்துக்களுடைய தாத்பரியம் என்ன, உபனிஷத்துக்களுடைய மெயின் டீச்சிங், சென்ட்ரல் தீம், மைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு பேரு ஸ்ரவணம்னு பேர். அப்புறம் அந்த மைய கருத்து தெரிஞ்சு கொண்ட பிறகு அந்த மைய கருத்துல சந்தேகம் வரும். அது எப்படி சரியாக இருக்க முடியும்? அப்ப அந்த சந்தேகத்தை நீக்கிறதுக்காக பண்ற சாதனத்துக்கு பேரு மனனம்னு பேர். இந்த ஸ்ரவணத்தை தமிழ்ல கேட்டல் என்று சொல்லுவார்கள். இந்த மனனம்ங்கிறதுக்கு சிந்தித்தல் என்று சொல்லுவார்கள். பிறகு மனனம் பண்ணி நமக்கு அதுல இருக்கிற சந்தேகங்களும் போனதுக்கு பிறகு நமக்கு நீண்ட நாளாக இருந்து கொண்டிருக்கிற ராங் நோஷன்ஸ், தப்பான அபிப்பிராயங்கள் போகவே போகாது. அது தப்பான அபிப்பிராயம்னு தெரிஞ்சாலும் போகாது. அந்த தப்பான அபிப்பிராயம் பழகி போயிடுத்து. அப்படி அந்த பழகி போனதை நாம நீக்கணும். அதை நீக்கிறதுக்கான சாதனத்துக்கு பேரு நிதித்தியாசனம் அப்படின்னு பேர். கேட்டலினாலும் சிந்தித்ததாலும் எந்த ஒரு உண்மையை நாம் புரிந்து கொண்டோமோ அந்த உண்மையை ஆழமான மனதிலே பதிக்கச் செய்கின்ற தியானத்திற்கு, தியான சாதனைக்கு நிதித்தியாசனம் என்று பெயர். ஆக இந்த ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் இந்த 3ம் ஞான யோகத்தின் 3 அம்சங்கள். இதற்கு வேத பிரமாணம் ஆத்மாவா அரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்ய என்கிற பிருகதாரண்யக உபனிஷத்து தான் இதற்கு பிரமாணம். இதை கேட்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், தியானம் பண்ண வேண்டும் என்று யாக்ஞவல்க்ய மகரிஷி மைத்ரேயிக்கு சொன்னது. அதைத்தான் வழக்கத்துல ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த 2வது ஸ்லோகத்துல கடைசியில ஸ்ருதிசிரோ வாக்கியம் சமாகர்ணியதாம் என்று சொல்லப்பட்டது ஸ்ரவணத்தை குறிக்கிறது. இப்பொழுது வாக்கியார்த்தஸ்ச விசாரியதாம் என்பதிலிருந்து ஸ்ருதிமதஸ்தர்கோனு சந்தீயதாம் என்பது வரை மனனம் என்கிற சாதனையை குறிக்கிறது. ஸ்ரவணத்தினால அஜ்ஞான நிவர்த்தி, மனனத்தினால சம்சய நிவர்த்தி, நிதித்தியாசனத்தினால விபரீத நிவர்த்தி என்று 3 பிரயோஜனங்கள் சொல்லுவோம். ஸ்ரவணத்தினால நமக்கு என்னதான் சாஸ்திரம் சொல்றதுன்னு தெரியாம இருக்கு, அது தெரிஞ்சுடுறது. சாஸ்திரம் இதைத்தான் சொல்லுகிறது அப்படின்னு தெரிந்து கொள்றோம் ஸ்ரவணத்தினால. அப்ப ஸ்ரவணத்தினால நமக்கு அஜ்ஞானம் போய்விடுகிறது, ஞானம் வருகிறது. ஆனா அந்த ஞானம் சந்தேகத்தோட சேர்ந்து இருக்கு. அது எப்படி சரியாக இருக்க முடியும்? ஆக ஞானம்தான், ஆனா அது சம்சய சகித ஞானம்.
அந்த சம்சய சகித ஞானத்தை நீக்கிறது மனனம். ஆகையினால அங்க மனனத்தினால என்ன ஆகிறதுன்னா சம்சய நிவர்த்தி. நிதித்தியாசனத்தினால என்ன ஆகிறதுனா நாம முதல்ல ஞானத்தை பெறத்துக்கு முன்னாடி என்ன நினைச்சுட்டு இருந்தோமோ அந்த தப்பானதெல்லாம் நீக்கணும். விபரீத நிவர்த்தி. இது எக்ஸாம்பிள் சொல்லலைன்னா புரியாது, சும்மா இப்படியே மொட்டையா சொல்லிட்டு இருக்கேன் நான். இப்ப சிரவணத்தினால என்ன அஜ்ஞான நிவர்த்தி, மனனத்தினால சம்சய நிவர்த்தி, நிதித்தியாசனத்தினால விபரீத நிவர்த்தி. இப்ப இந்த 3 விதமான நிவர்த்தியும் ஏற்பட்டாதான் ஞான நிஷ்டன். இதுதான் தமிழ்ல ஐயன் திரிபு அற. திரிபுனா விபரீதம், ஐயம்னா சந்தேகம். ஐயன் திரிவர ஞானம் தேவை, அறிவு பெறப்பட வேண்டும். ஐயம் திரிபு அருந்த அறுக்கப்பட்ட ஐயத்தையும் திரிவையும் அறுத்த அறிவே தெளிந்த அறிவாகும். அத சாஸ்திரம் கிரமமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. சிரவணத்திலிருந்து என்ன தெரிகிறதுனா தத்துவமசி. இப்ப நம்ம இந்த 3வது ஸ்லோகத்தை வாசிச்சாச்சு, அதனாலதான் இதுக்கு வரப்போறேன். நீ பிரம்மமாக இருக்கிறாய். அதாவது ஜீவாத்மா உண்மையில் பரமாத்மாவுக்கு வேறாக சிறிதளவும் வேற்றுமை இல்லாமல் இருக்கிறது என்பது ஸ்டேட்மெண்ட். இதுதான் உபனிஷத்தினுடைய உபதேசம், மைய கருத்து. நீ பிரம்மமாக இருக்கிறாய், நீ ஈஸ்வரனாக இருக்கிறாய். இப்படி ஒரு உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் சென்ட்ரல் தீம். இதை கேட்ட உடனே நமக்கு இதனுடைய இது அர்த்தம் இதுதான் சொல்லிட்டார் குருவானவர். என்ன சொல்லிட்டார்? நீயும் சரி, நீ வழிபடுற கடவுள் இருக்கு பாரு, 2 பேரும் ஒண்ணுதான் எடுத்து. நீ விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்றையே கடவுளை, அவரும் நீயும் அடிப்படையில ஒண்ணுதான். நீ வேற, இறைவன் வேறு அல்ல. அது மாத்திரமல்ல, நீ வேறு இறைவன் வேறு அல்லங்கிறது மாத்திரம் சொல்லல, இந்த கான்டெக்ட்ல அதுதான் அர்த்தம். ஆனா நம்ம இன்னும் சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். நீ வேறு, உலகம் வேறு அல்ல. நீ வேறு, நீ அனுபவிக்கின்ற உலகம் வேறு அல்ல. அறிகின்றவன் வேறு, அறியப்படு பொருள் வேறு என்பது ஒரு தோற்றமாக இருக்கிறது. உண்மையில் அறிபவனும் அறியப்படு பொருளும் ஒன்றே. இது உபனிஷத்தினுடைய சித்தாந்தம், உபதேசம். அது மாத்திரமல்ல, இதுல ரொம்ப முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த உலகம் இறைவனால் படைக்கப்பட்டதால், இந்த உலகத்துக்கு இறைவனே உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருப்பதால், உலகத்தை பத்தி சொல்லாம சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுனா, இறைவனும் நீயும் ஒன்று என்று உபனிஷத் உபதேசிக்கிறது. இந்த உபதேசத்தை நான் ஓப்பன் மைண்டோட கேட்கிறேன். என்கிட்ட எந்த விதமான எண்ணங்களையும் வச்சுக்காம நான் பாட்டுக்கு அப்படியே உபனிஷத்தை நமஸ்காரம் பண்ணி, குருவை நமஸ்காரம் பண்ணி, சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது சுவாமி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கிறேன். அவர் சொல்லுகிறார், தத்து துவம் அசி. இதுதான் மகா வாக்கியம். இந்த வாக்கியத்தை குரு உபதேசம் பண்றார். பண்ணின உடனே நான் ஒத்துக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால, ஸ்ரத்தை இருக்கிறதுனால நான் அதை ஒத்துக்கொள்றேன். ஆனா முழுமையா ஒத்துக்கொள்றது இல்லை, நான் சந்தேகத்தோடையே ஒத்துக்கொள்றேன். ஸ்ரத்தைனா என்ன அர்த்தம் தெரியுமா? குருட்டுத்தனமாகவும் ஏத்துக்க கூடாது, அதே சமயம் நெகேட்டும் பண்ணக்கூடாது. அதுக்கு பேர் தான் ஸ்ரத்தை. ஸ்ரத்தைன்னா சொல்றது அப்படியே உள்ள வாங்கி போட்டுக்கவும் கூடாது. நம்முடைய புத்தியை பயன்படுத்தித்தான் மனசுக்குள்ளதை வாங்கிக்கணும். அதே சமயம் நீங்க சொல்றது தப்புன்னு சொல்லிடக்கூடாது. எனக்கு இன்னும் சரியா புரியல, புரியற மாதிரி நான் சிந்திக்கணும், ஆகையினால என்கிட்ட புரிஞ்சுக்கிறதுலதான் ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு தெரிந்து கொண்டு மேலும் சிந்தனை பண்ணணும். அதுக்கு பேரு தான் மனனம்னு பேர். நம்முடைய மதத்துல சிரவணத்துக்குன்னு நூல்கள் இருக்கின்றன, மனனத்துக்குன்னு நூல்கள் இருக்கின்றன, நிதித்தியாசனத்துக்கென்று நூல்கள் இருக்கின்றன.
ஸ்ரவண கிரந்தங்கள் உபனிஷத், பகவத்கீதை. மனன கிரந்தம் பிரம்மசூத்திரம், நைஷ்கர்மிய சித்தி, பிரம்ம சித்தி, இஷ்ட சித்தி என்று மனன நூல்கள் விரிந்த அளவில் இருக்கிறது. நிறைய இருக்கு, படிச்சு முடிக்க முடியாது, ஆயுசு பத்தாது, வாழ்க்கை காலம் போதாது, அவ்வளவு நூல்கள் மனன நூல்கள் இருக்கின்றன. அப்புறம் நிதித்தியாசனத்துக்கும் ஏராளமான நூல்கள். நம்ம படிச்சதெல்லாம் தியானம் பண்றதுக்கு, இந்த உங்களுக்கு எல்லாருக்கும் பிரசித்தமா வேதாந்தத்தை படிச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும், நிர்வாண ஷட்கம்னு ஒண்ணு இருக்கு. மனோ புத்தி அஹங்கார சித்தானினாஹம் நச ஸ்ரோத்ர ஜிஹ்வே நச கிராண நேத்ரே நச வ்யோம பூமிர் ந தேஜோ ந வாயு சிதானந்த ரூப சிவோஹம் சிவோஹம். இது மாதிரியான ஸ்லோகங்கள் எல்லாம் நிதித்தியாசன பரமான ஸ்லோகங்கள். மூன்றுக்கும் நூல்கள்லாம் இருக்கின்றன என்பதை இடையிலே சொல்லி இருக்கிறேன். மூணுக்கும் டெக்ஸ்ட் புக் இருக்கு. இந்த நிதித்தியாசனத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றது இல்லை, அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி தியானம் பண்ணணும், அவ்வளவுதான். தியானம் பண்றதுக்கு அது ரொம்ப உபகாரமா இருக்கும். அதை நல்லா அந்த அந்த டெக்ஸ்ட் எல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணிடுறது. அது மனப்பாடம் பண்ண வேதாந்தம் படிச்ச பிறகுதான் அதெல்லாம் படிக்கணும். அதாவது சிரவண மனனம் பண்ணதுக்கு பிறகு அதெல்லாம் நன்றாக மனப்பாடம் பண்ணி அதை தியானம் பண்ணினோமானா தியானம் ரொம்ப சிம்பிளா சௌகரியமா இருக்கும், சுககரமா இருக்கும். தியானம்ங்கிறது ரொம்ப சுககரமாக தியானம் பண்றதுக்கு ஆசையா இருக்கும். இருக்கட்டும், இப்ப நாம பார்க்க வேண்டிய வாக்கியம் என்னன்னா, வாக்கியார்த்த விசாரியதாம். இதுதான் மனனம். குரு சொல்லி, உபனிஷத் சொல்லிவிட்டது, நீ அதுவாக இருக்கிறாய். இது மகா வாக்கியம். இப்ப சிஷ்யனுக்கு சந்தேகம் வருகிறது, ஹே சுவாமின், பகவானும் நானும் ஒண்ணு என்று சொல்லுகிறீரே, எப்படி ஒன்றாக முடியும்? அவர் சர்வஜன் சர்வசக்திமான், நானோ அல்பஜன் அல்பசக்திமான். நானும் அவரும் எப்படி ஒன்றாக முடியும்? நினைச்சு பார்த்தா கூட முடியாதே. மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கே. இத்தனை நாளா அவரை நான் போற்றி போற்றி வணங்கியிருக்கேனே, அவரை சார்ந்திருந்துதானே நான் இத்தனை நாளா நிம்மதியா இருந்துட்டு இருக்கேன். நீங்கள் அவரும் நீயும் ஒன்று என்று சொன்னால் அதை நான் எப்படி ஜீரணிப்பது? சாஸ்திரம் என்ன கருதி, எதனால் இதை கருதி சொல்லுகிறது என்றால், எள்ளளவும் எதுலையுமே டிபெண்டன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த வாக்கியம் எல்லாம். கடவுளை சார்ந்திருப்பதும் கூட ஒரு வகையில் பந்தம்தான். அதனாலதான் இந்த வாக்கியம் வந்திருக்கு. கடவுளை சார்ந்திருப்பது கூட அது ஒரு டிபெண்டன்ஸ் தான். ஆனா அந்த டிபெண்டன்ஸ் நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு லெவல்ல பார்த்தா அது இமோஷனல் டிபெண்டன்ஸ். உணர்ச்சினால நம்ம சார்ந்து இருக்கோம் அது. ஆனா கடவுளுக்கே என்ன விருப்பம்னா, நானும் அவனும் ஒண்ணுன்னு தெரிஞ்சுக்கணும்னு கடவுளுக்கே விருப்பம் இருக்கு. ஆனா இந்த பக்தன் என்ன பண்றேன்னா, அப்படி முடியவே முடியாது. என்னைக்கும் நீங்க தான், நான் தான். கடவுளே சொன்னா கூட, அப்பா உண்மையில் நீயும் நானும் ஒண்ணுப்பா அப்படின்னு சொன்னா கூட, சுவாமி அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள், நீங்களும் நானும் ஒன்னாக முடியுமா? நீங்க எவ்வளவு பெரியவர், சர்வஜா சர்வசக்திமான், நீர் மலை, நீர் கடல், நான் சோ எல்லாம் ஒன்னுத்துக்கு உதவாத ஆளு, அப்படி சொல்லாதீங்க சுவாமி அப்படின்னு கடவுள்கிட்டே சொல்லிடுவோம் நாம. ஆனா குரு சொல்றார், உபனிஷத் சொல்றது, அதுல சந்தேகமே கிடையாது. நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும், நீயும் அவரும் ஒண்ணுதான். நீ அக்செப்ட் பண்ணா என்ன, அக்செப்ட் பண்ணிக்கல என்ன. தாயுமானவர் ஒரு இடத்துல சொல்றார், இரும்பு நேர் வஞ்சக கள்வன் ஆனாலும் உனை இடைவிட்டு நிற்பது உண்டோ. இப்படி எல்லாம் இருக்கு. நான் மகா திருடனா இருந்தா கூட உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியுமா? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ். இதுக்கெல்லாம் பக்தி பரமான அர்த்தம் இருக்கு. நான் இப்ப அர்த்தம் எல்லாம் ஞானபரமா சொல்றேன். அப்ப பக்தி பரமான அர்த்தங்கள்லாம் இருக்கு. ஆனா அந்த பக்தி பரமான அர்த்தமும் ஒண்ணு, ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே. ஓராதார் உள்ளத்துள்னா என்ன அர்த்தம்? உன்னை உணராதவர்களுடைய உள்ளத்திலும் நீதான் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறாய், அப்படின்னா அர்த்தம். அப்போ
அறிந்தவர்கள், அறியாதவர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் எல்லாரிடத்திலும் பரம்பொருள் விளங்கி கொண்டிருக்கிறார். சரி, வாக்கியார்த்த விசாரியதாம். இந்த வாக்கியத்தை அப்படியே நம்மால் ஜீரணிக்க முடியவில்லை. அப்ப அதுக்கு விசாரம் பண்ண வேண்டியிருக்கு. நான் சிம்பிளா இதை விசாரம் பண்றேன். இதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கணும். அவர்னு சொல்ற போது கடவுளை குறிக்கிறது, நீன்னு சொல்ற போது ஜீவனை குறிக்கிறது. இப்ப ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் அடிப்படையில் ஒன்றுன்னு சொல்றதான் இதனுடைய அர்த்தம்னு சொல்றோம். எப்படி ஒன்று அப்படி கேட்டா, தத்துங்கிற பதத்துக்கு 3 அம்சம் இருக்கு. தத்துன்னா ஈஸ்வரன். ஈஸ்வரன்கிறதுல 3 அம்சம் இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. ஒரு அம்சம் சைத்தன்ய அம்சம். சிம்பிளா சொல்றேன், நல்லா கவனிச்சுங்க. ஒரு அம்சம் சைத்தன்ய அம்சம். சைத்தன்யம்னு சொன்னா ஞாபகம் வைத்துக் கொள்ளணும், கான்சியஸ்னஸ். கடவுளுக்கு கான்சியஸ்னஸ் இருக்கா இல்லையா? சந்தேகம் வரப்படாது. கடவுளுக்கும் கான்சியஸ்னஸ் இருக்கு. அவருக்கு கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனாலதான் அவரால் காரியம் பண்ண முடியறது. அதனால அவரும் சைத்தன்யமாக இருக்கிறார். சைத்தன்யம் அல்லது தமிழ்ல சொன்னா உணர்வு. உணர்வு உணர்வுங்கிறது பல அர்த்தத்தை கொடுக்கிறது. ஆனா இந்த கான்டெக்ட்ல நான் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற மீனிங்ல சொல்றேன். கான்சியஸ்னஸ் அல்லது சைத்தன்யம். இந்த சைத்தன்யம் இது முக்கியமா முதல்ல எடுத்துக்கணும். பிளஸ் அதுக்கப்புறம் பிளஸ் போடணும். பிளஸ் என்னதுன்னா மாயா. மாயா, சைத்தன்யம் பிளஸ் மாயா பிளஸ் இன்னொரு பிளஸ் போடணும். பிளஸ் மாயையில ரிஃப்ளெக்ட் ஆற கான்சியஸ்னஸ். இந்த ரிஃப்ளெக்ஷன் தான் நிமித்த காரணமா இருக்கு. இந்த மாயை தான் உபாதான காரணமா இருக்கு. உண்மையிலேயே சைதன்யம் நிர்விகாரமா இருக்கு. ஒரு விதமான மாற்றமும் இல்லாமல். அது என்னது, நம்ம பாஷையில சொன்னா தேமேன்னு இருக்கு. அது தேமேன்னு இருக்கு. அது வேற எதுலயும் இல்ல, அது தேமேன்னு இருக்கு. ஒன்னும் பண்ணாது. அது நிர்விகாரம், நிராகாரம், நித்திய சுத்தம். இந்த லட்சணங்கள் எல்லாம் அதுக்கு தான் போகும். அது அது சேஞ்ச் ஆகாது. நிர்விகாரா, நிராகாரா, சுத்தா, பூர்ணஹா, எல்லா லட்சணமும் அந்த சைதன்யத்துக்கு தான் இருக்கு. பிளஸ் மாயா. மாயாவை பத்தி என்னன்னு இப்ப ஆரம்பிச்சா அது தனி போர்ஷன். அது மாயாங்கிற விஷயம் ஆரம்பிச்சா அது தனியான விசாரம். இங்க இப்ப இந்த அளவுக்கு புரிஞ்சுங்க. சைத்தன்யம் பிளஸ் மாயா பிளஸ் மாயா பிரதிபிம்ப சைதன்யம். மாயா பிரதிபிம்ப சைதன்யம் இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரஹா. ஈஸ்வரன். ஈஸ்வரன்னா யாரு? இவர் தான். இந்த மாயா பிரதிபிம்பம் இருக்கே, இந்த பிரதிபிம்பம் நிமித்த காரணம், மாயா உபாதான காரணம். ஏன்னா சைதன்யம் சர்வகதம், எங்கும் நிறைந்திருக்கிறது. அது மாயையையும் வியாபித்திருக்கிறது. மாயையையும் வியாபித்திருக்கிறது. மாயைங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சுருக்கமா ஒண்ணு சொல்றேன். மாயைங்கிறது அது உள்பொருளும் அல்ல, அது இல் பொருளும் அல்ல. அக்கார்டிங் டு வேதாந்தம். வேதாந்தத்தின்படி, வேதாந்த சாஸ்திரத்தின்படி, வேதாந்தஸ்ய சித்தாந்தா, வேதாந்தத்தினுடைய சித்தாந்தம். வேதாந்தத்தினுடைய சித்தாந்தம்னா என்ன? உபனிஷத்தினுடைய கருத்து, உபனிஷத்தினுடைய முடிந்த கருத்து. அது என்ன சொல்லுகிறது? மாயை என்பது அனிர்வச்சனீயா. மாயை என்பது அனிர்வச்சனீயம். அது இருக்குன்னு சொல்ல முடியாது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. கயிறு பாம்பா தெரியறது. ஏன் தெரியறது? அதுதான் மாயம். அது உண்மையிலே கயிறு தானே. கயிறா இருந்தாலும் கயிறு ஏன் பாம்பா தெரியறது? சுவாமிஜி, நம்ம மைண்ட்ல 2 இருக்கு. கயிறு ஒரு இடத்துல பார்த்திருக்கோமா, மாயை பாம்பு ஒரு இடத்துல பார்த்திருக்கோமா? அது என்ன பண்றது? அது 2 மிக்ஸ் பண்ணிக்கிறது. அப்படின்னு ஏன் மிக்ஸ் பண்ணிக்கிறது? அதான் கேள்வி. ஏன் மிக்ஸ் பண்ணிக்கிறது? அது மிக்ஸ் பண்ணிக்கிறது, அவ்வளவுதான் பதில் சொல்ல முடியும். ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா?
முடியாது. அதனாலதான் மாயைங்கிறோம். அதனால மாயையை பத்தி விஸ்தாரமான ஸ்லோகங்கள்லாம் நிறைய இருக்கு. சன்னாப்யசன்னாப்யுபயாத்மிகானோ பின்னாப்யபின்னாப்யுபயாத்மிகானோ சாங்காப்யனங்காப்யுபயாத்மிகானோ மகாத்புதா நிர்வச்சனீய ரூபா. விவேக சூடாமணி வர்ணனை பண்றது மாயையினுடைய லட்சணங்களை. அது இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல, அது பிரம்மத்தோட சேர்ந்திருக்குன்னு சொல்ல முடியல, சேரலைன்னு சொல்ல முடியல, அதுக்கு அவயவம் இருக்குன்னு சொல்ல முடியல, அவயவம் இல்லைன்னு சொல்ல முடியல. இதை விளக்க முடியாதுன்னு மணிக்கணக்கா விளக்குவேன்பா அப்படிங்கிறது. இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணினா இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்லி நிதானமா இப்படி இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி அது அனிர்வச்சனீயம், அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஓ புரியுது அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு இந்த மாயைங்கிற விஷயத்துலதான் தகராறே ஆரம்பம். கடவுளை பத்தின விஷயத்துல கூட பிரச்சனை இல்லை. இப்ப மாயைங்கிற விஷயத்த, மாயைனா என்னங்கிறது ஒருத்தருக்குமே அபிப்பிராய பேதம் இருக்கு. மதவாதிகளுக்குள்ள மாயையை பற்றிய லட்சணங்கள்லயே அபிப்பிராய பேதம் இருக்கு. மாயைனா என்ன அர்த்தம்? யாமா சா மாயா. எது இல்லையோ அது மாயை. எது இல்லையோங்கிறத எதுக்கு சொல்லுவானே அப்படின்னா, எது இல்லையோ ஆனால் இருப்பது போல தோன்றுகிறதோ, விசாரணை பண்ணினால் இல்லாமல் போகிறதோ, அதற்கு பெயர் மாயை. அதெல்லாம் மாயைக்கு இந்த அளவுக்கு தான் லட்சணம். நான் இதுக்கு மேல பேசினேன்னு சொன்னா இந்த ஸ்லோகம் நகராது. நாளைக்கு நான் முடிக்கணும். அப்போ வாக்கியார்த்த விசாரியதாம் அப்படின்னா இந்த வாக்கியார்த்தத்தை விசாரணை பண்றோம். இப்ப ஈஸ்வரனுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ஈக்குவேஷன்லாம் போடுறோம், எல்லாம் போட்டு புரிஞ்சுக்க போறோம். என்ன புரிஞ்சுக்கிறோம்? முதல்ல சைத்தன்யம் பிளஸ் மாயா பிளஸ் பிரதிபிம்ப சைதன்யம் இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரஹா. இதுக்கு பேர் தான் தத்பத வாச்சியார்த்தம்னு பேர். தத்பதத்துக்கு வாச்சியார்த்தம். அந்த தத்துங்கிற பதத்துக்கு இதுதான் வாச்சியார்த்தம். அந்த வேர்டுக்கு இதுதான் மீனிங், ஈஸ்வரன். அப்புறம் தொம்ங்கிறது இருக்கு இல்லையா, நீ, நான் இருக்கேன் இல்லையா, எங்கிட்டையும் 3 அம்சம் இருக்கு. எங்கிட்ட இருக்கிற 3 அம்சம் என்னன்னா, முதல் அம்சம் ஐ ஆம் ஆல்சோ கான்சியஸ்னஸ். நானும் கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள் தான், சைத்தன்யம் தான், உணர்வு தான். தாய்மானவர் பாட்டுல ஒரு இடத்துல வருகிறது, குரு சொல்லி கொடுக்கிறாராம், பாராதி பூதம் நீ அல்லை, பஞ்சபூதங்களால் ஆகிய உடல் நீ அல்லை அப்பா, உன்னிப்பார், இன்னும் சற்று ஆராய்ந்து பார், இந்திரியம் கரணம் நீ அல்லை. நீ இந்த சென்ஸ் ஆர்கன்ஸும் கிடையாது, மைண்டும் கிடையாது. நீ மனசும் இல்லை, இந்திரியங்களும் இல்லை. ஆராய்ச்சி பண்ணிப்பார், உணர்வு நீ என்றான். நீ அவைகளையெல்லாம் அறிகின்ற உணர்வாக நீ இருக்கிறாய் என்று சொன்னான். ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி. அவர் ரொம்ப பிரியமா எனக்கு சொல்லி கொடுத்தார். எனக்கு இப்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கு. நான் நினைச்சிருந்தேன் இந்த மிசரபிள் பாடி இதுதான் நான் நினைச்சுட்டு இருந்தேன். அவர் சொல்லி புரிய வச்சார், நீ இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் கிடையாது, அது உங்ககிட்ட இருக்கு, நீ அதுவா ஆயிடாதே, அது உங்ககிட்ட இருக்கு, அதுக்கு சாட்சி நீ. நீ உணர்வு ஸ்வரூபம்னு உபதேசம் பண்ணினார். அதனால எதுக்கு இதை சொல்றேன்? நானும் உணர்வு ஸ்வரூபமா தான் இருக்கேன். இதுக்கெல்லாம் நிறைய விளக்கம் இருக்கு, சொல்லணும்னு தோன்றது, கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். இல்ல உணர்வாக இருக்கு. சரி, உணர்வு அல்லது கான்சியஸ்னஸ் பிளஸ் அவித்யா. அங்க மாயான்னு சொன்ன மாதிரி இங்க அவித்யா. அவித்யான்னா அறியாமை. அவித்யா பிளஸ் அவித்யா பிரதிபிம்ப சைதன்யம். நீங்க அவித்யான்னு போட்டுக்கலாம், இல்லாட்டி மைண்ட்னு வேணாலும் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அவித்யா வேற, மைண்ட் வேற கிடையாது. ஈஸ்வரனுடைய மைண்ட் மாயா, ஜீவனுடைய மைண்ட் அவித்யா. இப்ப அந்த அவித்யா அல்லது மைண்ட்னு போட்டீங்கன்னா, மைண்ட்னு போட்டா உங்களுக்கு சிம்பிளா புரியும், அவித்யான்னு போட்டா லேசில புரியாது, அது கொஞ்சம் கஷ்டம். அது அப்போ அவித்யா பிளஸ் அவித்யா பிரதிபிம்ப சைதன்யம் இஸ் ஈக்குவல் டு ஜீவஹா.
அப்போ கான்சியஸ்னஸ் பிளஸ் அவித்யா பிளஸ் அவித்யா பிரதிபிம்ப சைதன்யம் இஸ் ஈக்குவல் டு ஜீவா. இப்போ இந்த ரெண்டும் நம்ம பார்த்துக்கணும். ஈஸ்வரங்கிட்ட 3 அம்சம் இருக்கு, எங்கிட்டையும் 3 அம்சம் இருக்கு. இப்ப நானும் அவரும் ஒண்ணுங்கிற போது எந்த அம்சத்துல ஒண்ணுன்னு புரிஞ்சுக்கணும். எந்த அம்சத்துல 3 பேரும் ஒண்ணு, 3 பேர் இல்ல 2 பேரும் ஒண்ணு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அவருடைய ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் வேற, என்னுடைய ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் வேற, அதனால ஒண்ணாக முடியாது. அவருடைய உபாதி மாயா, என்னுடைய உபாதி அவித்யா, ரெண்டுலயும் இதுலயும் ஒண்ணாக முடியாது. ஆனா சைத்தன்யம் சைத்தன்யம் இருக்கு இல்லையா, 2 சைத்தன்யம் இல்ல. ஏன்னா சைத்தன்யத்துக்கு இன்னொரு லட்சணம் சர்வகதம். சைத்தன்யம் என்பது சர்வகதம், சைத்தன்யம் என்பது பூர்ணம். ஆகையினால 2 சைத்தன்யம் இருக்க முடியாது. சைத்தன்யம் ஏகம்தான் சாஸ்திரம் சொல்லுகிறது. சைத்தன்யம் ஏகம்தான், சைத்தன்யம் பூர்ணமானது. ஆக சைத்தன்யம் எங்கும் நிறைந்தது, எல்லா இடத்திலையும் சைத்தன்யம் இருக்கு. அதுக்கு நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், புரியறதா பாருங்க. இப்ப நான் இப்படி கையை நீட்டுறேன், இப்படி கையை நீட்டுறேன். இப்ப அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சரி இதே இருக்கட்டும், பரவாயில்ல, நிறைய எக்ஸாம்பிள் தோன்றது, ஒரு எக்ஸாம்பிள் இது. இப்ப நான் கையை நீட்டுறேன். இப்ப நான் கையை நீட்டும் பொழுது நீங்க எல்லாரும், உங்கள்ட்ட எல்லாம் கேட்கிறேன், எல்லாருக்கும் கை தெரியறதா அப்படின்னு கேட்கிறேன். நல்லா தெரியறது. கை மாத்திரம்தான் தெரியறதா அப்படின்னு. நல்லா தானே இருந்தேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தானே பேசிட்டு இருந்தேன். அப்ப கை மாத்திரம்தான் தெரியறதாங்க. கை மாத்திரம்தான் தெரிகிறது சுவாமி, கையை தவிர ஒன்றுமே தெரியவில்லை, உம்முடைய கைகளில் ரேகைகள் வேணாலும் தெரிகிறது சொல்லலாம். அதனால என்னன்னா கைதான் தெரிகிறது. நான் இப்ப 2வது இது பாருங்க, இந்த மெத்தட் பாருங்க, பியூட்டிஃபுல் மெத்தட். இப்ப நான் என்ன கேட்கிறேன், முதல்ல கையை நீட்டுறேன், உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்கிறேன். கைதான் தெரிகிறதுன்னு சொல்றேன். சொன்ன உடனே நான் கேட்கிறேன், கை மாத்திரம்தான் தெரிகிறதான்னு கேட்கிறேன். உங்களுக்கு உடனே சந்தேகம் வருது, என்னாச்சு இவருக்கு என்னாச்சு, இல்ல நமக்கு தான் சரியா புரியலையா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருது. ஏதாவது கடி ஜோக்கா இருக்க போறதோ அப்படின்னு எல்லாம் சந்தேகம் வந்துடும். அப்ப இது என்னதப்பா அப்படின்னா, இது கை தான் தெரியுது. நான் இப்ப 2வது ஒரு கேள்வி கேட்கிறேன், இருட்டுல நான் கையை நீட்டினா உங்களுக்கு கை தெரியுமான்னு கேட்கிறேன். அப்ப நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க, அது எப்படி தெரியும்? இருட்டுல கையை நீட்டினா, நீங்க கையை நீட்டுறதே தெரியாது, அப்புறம் இருட்டுல கையை நீட்டினா தெரியுமாங்கிறதெல்லாம் கேள்வி என்னத்துக்கு? இப்ப இருட்டுல கையை நீட்டினா தெரியவே தெரியாது. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப கை எதனால தெரியறதுன்னு கேட்கிறேன், வெளிச்சத்தினாலதான் தெரியுது. இப்ப சொல்லுங்க, இந்த கையில எத்தனை அம்சம் இருக்குன்னா, வெளிச்சம்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் கையும் இருக்கு. வெளிச்சமும் இருக்கு, கையும் தெரியறது, வெளிச்சமும் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன், கையை எடுத்துட போறேன். கையை எடுத்த பிறகு நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அங்க வெளிச்சம் தெரியறதா உங்களுக்குன்னு கேட்கிறேன். இந்த இடத்துல வெளிச்சம் தெரியறதான்னு கேட்கிறேன். அப்ப நீங்க என்ன பண்ணுவேன்னா, வெளிச்சம் தெரியல, வெளிச்சம் இருக்கா இல்லையாண்ணா, இருக்கு, ஒத்துக்கிறேன் அப்படின்னு. ஆனா வெளிச்சத்தை பாக்குறேடா, வெளிச்சத்தை பார்க்கல. ஆனா வெளிச்சம் இருக்கா இல்லையா, வெளிச்சம் இருக்கு. இது மாதிரி தான் இந்த பிரபஞ்சம்தான் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது. இந்த பிரபஞ்சத்துக்கு அதிஷ்டானமான பிரம்மன் நமக்கு தெரியறது இல்லை. இந்த உலகம்தான் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது, அனுபவத்துக்கு தெரிகிறது. இந்த பிரபஞ்சத்துக்கு அதிஷ்டானமான பிரம்மன் தெரியறது இல்லை. சொல்ல போனா கான்சியஸ்னஸ் இல்லைன்னா வேர்ல்ட நீங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்? கான்சியஸ்னஸ், உணர்வு என்ற ஒன்று இல்லை என்றால் உங்களால் எப்படி உலகை உடலை உணர முடியும்? கடவுளை எப்படி உணர முடியும்? உலகை எப்படி உணர முடியும்? உடலை எப்படி உணர முடியும்? ஆகவே உணர்வுதான் அனைத்தையும் உணர்கிறது. லைக் லைட், லைட்டை நீங்க கான்சியஸ்னஸ்ன்னு போட்டுக்கணும். கையை நீட்டினேனும் இல்லையோ, அதை வேர்ல்டு, நம்மளுடைய உடம்பு, நம்ம ஜீவன், ஜகத்து, ஈஸ்வரன் எல்லாத்தையும் அதுல போட்டுக்கணும். இப்ப நீங்க
கையை நீக்கிற மாதிரி அதை நெகேட் பண்ணிட்டாலும் அது எப்படி வெளிச்சம் இருக்கோ அது மாதிரி சைத்தன்யம்ங்கிறது இருக்கும். தூக்கத்திலே நாம எல்லாரும் சைத்தன்ய ஸ்வரூபமா தான் இருக்கோம். ஆனா சைத்தன்யமாக இருக்கிறேன்னு நினைக்கிறதுக்கு மைண்ட் இல்லை. மைண்ட் இல்லைன்னாலும் நான் இல்லையா என்ன? புரியுறதோ? புரியலன்னா விட்டுடுங்க. ரொம்ப போட்டு டென்ஷன் ஆகிக்காங்க. புரியல சுவாமி, புரியல, இதெல்லாம் தலைக்கு மேல போயிடுச்சு விட்டுடும். நாங்களாம் ரொம்ப நாளா படிச்சுதான் நாங்களே புரிஞ்சுட்டு இருக்கோம். அதனால இப்போ நான் தூக்கத்துல இருக்கிறேன், தூக்கத்துல நான் இருக்கிறேன் என்பதை நினைப்பதற்கு மனம் தேவை. ஆனால் நான் இருக்கிறேன் நினைக்கிறதுக்கு மனம் இல்லாவிட்டாலும் நான் இருக்கிறேன் என்று நினைப்பதற்கும் இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கும் மனம் தேவை. ஆனால் நினைக்காவிட்டாலும் சொல்லாவிட்டாலும் நான் இருக்கிறேன். இதுதான் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற சைத்தன்யம்னு சாஸ்திரம் சொல்றது. இது ஈஸ்வரனுக்கும் எனக்கும் ஒண்ணுதான். ஆகவே நானும் ஈஸ்வரனும் ஒண்ணுன்னா எந்த அர்த்தத்துல சொல்றோம்? பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட ஐடென்டிஃபை பண்ணி சொல்லல. நானே பிரம்ம பார்த்தேடா 5 அடி உயரம், இதுதான் பிரம்மன் சொல்லல. பிரம்மன்கிறது உணர்வுங்கிற அர்த்தத்துல சொல்றோம். அப்போ ஈஸ்வரனும் நானும் ஒண்ணுங்கிறது எந்த கோணத்துல சொல்லப்படுகிறது? உடல் மனம் இவைகளை நீக்கி ஈஸ்வரனுடைய உபாதியை நீக்கி, இதுக்கெல்லாம் இன்னும் நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அவருடைய உபாதியையும் நீக்கி என்னுடைய உபாதியையும் நீக்கி, ரெண்டுமே கான்சியஸ்னஸுக்கு உபாதி. உபாதினா என்ன அர்த்தம்? தடையா இருக்குன்னு ஒரு மீனிங் போட்டிருக்காங்க. தடைங்கிற மீனிங் எல்லாம் சரியா வராது. அதாவது உணர்வுக்கு தடையாக இருப்பது இந்த அறியாமை, மாயை, இந்த உடல்கள், இதெல்லாம் தடையா இருக்கு. உண்மையில் இருப்பது உணர்வு ஒன்று. உண்மையில் இருப்பது உணர்வு ஒன்று. தேவாரத்துல கூட பாட்டு இருக்கு, ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே, எல்லாம் பாட்டு இருக்கு. ஆனா அந்த உணர்வுங்கிறது கடவுளுக்கு தான், உனக்கு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. எனக்கும் உணர்வு இருக்கு. ஆக உணர்வு என்பது எனக்கும் கடவுளுக்கும் பொது இல்ல, ஒண்ணு. அவருடைய பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் வேற, கடவுள்னு வச்சுங்களேன். அவருக்கு நீங்க ஒரு உடம்பு இருக்கிறதா கற்பனை பண்ணிங்களேன், சிவபெருமான் அப்படின்னு வச்சுங்க. சிவபெருமான் உடனே நமக்கு ஞாபகம் வர்றது புலித்தோல் பொன்னார் மேனியன், புலித்தோலை அரைக்கசைத்தவன், மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவன் அப்படின்னு வச்சுப்போம். அவருக்கும் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, எனக்கும் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இப்ப உங்களுக்கும் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. சொல்லுங்க, உணர்வுல நமக்கு யாருக்கா வேற்றுமை இருக்கா? உங்க மைண்ட் வேற, என் மைண்ட் வேற. உங்க உடம்பு வேற, என் உடம்பு வேற. ஆனா நம்ம எல்லாருக்கும் கான்சியஸ்னஸ்ங்கிறது ஒன் அண்ட் தி சேம். நீங்களும் நானும் ஒண்ணுங்கிற மாதிரிதான் கடவுளும் நானும் ஒண்ணுங்கிறேன். ரொம்ப வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. என்னன்னா, கடவுள் எப்படிப்பட்டவனா, லைக் பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டருக்கும் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, நமக்கும் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. பிரைம் மினிஸ்டரும் நானும் ஒண்ணுங்கிறோம். எந்த ஆங்கிள்? கான்சியஸ்னஸ் ஆங்கிள் தான் சொல்றோம். அப்ப அவரு நானும் ஒண்ணு. ஆனா அவருக்கு எவ்வளவு பெரிய போஸ்ட் இருக்கு, அவருக்கு எவ்வளவு பவர் இருக்கு, அந்த பவர் நமக்கு இருக்கா? இல்ல. பவர் அவருடைய பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் கிடைச்சிருக்கு. என்னுடைய பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸுக்கு அவருக்கு பிரஜையா இருக்கிறது தான் கிடைச்சிருக்கு. ஆனா இதெல்லாம் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல தான் டிஃபரன்ஸ் இருக்கே தவிர உண்மையிலேயே கான்சியஸ்னஸ்ல பேதம் இல்லை. பிரைம் மினிஸ்டரும் நானும் ஒண்ணுன்னு சொல்லலாமா கூடாதா? அந்த ஆங்கிள் தாராளமா சொல்லலாம். அதே மாதிரி ஈஸ்வரனும் நானும் ஒண்ணுன்னு சொல்லலாமா கூடாதான்னா? நான் ஞாபகம் வச்சுக்கணும், அவருடைய பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி, இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் அந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ நமஸ்காரம் பண்றது. ஆனா ரெண்டும் என்னதுன்னா ஒண்ணுதான், ஒரே பொருள் தான். இந்த ஒரு பொருளின் மீது இருப்பது ஒரே பொருள். இந்த ஒரு பொருளின் மீது மாயாதேவியானவள் கடவுளை கற்பிக்கிறாள், உலகத்தை கற்பிக்கிறாள், உயிர்களை கற்பிக்கிறாள். பொருள் ஒன்றுதான்.
ஒரே பொருளின் மீது மாயையானது கடவுளையும் கற்பிக்கிறது, உலகத்தையும் கற்பிக்கிறது, உயிர்களையும் கற்பிக்கிறது. முதலில் உயிர்களை தவறு செய்ய வைக்கிறது, பிறகு திருந்த வைக்கிறது, பிறகு பக்தி பண்ண வைக்கிறது, அப்புறம் குருவிடம் போக வைக்கிறது, சாஸ்திரம் படிக்க வைக்கிறது, உண்மையை புரிய வைக்கிறது, தானும் விலகி விடுகிறது. இதுதான் தத்துவம். தானும் விலகி விடுகிறது. இதுதான் அத்வைத வேதாந்த சித்தாந்தம். அப்போ இதுல ஒரு உபனிஷத்துல இருக்கு, கைவல்ய உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து. அந்த உபனிஷத்து மந்திரத்துல சொல்லுகிறது, அனைத்தும் என் மீதே கற்பிக்கப்பட்டது, என் மீதே இறைவன் கற்பிக்கப்பட்டான், என் மீதே உயிர்கள் கற்பிக்கப்பட்டன, என் மீதே உலகம் கற்பிக்கப்பட்டது அப்படின்னு எது சொல்றதுன்னா, கான்சியஸ்னஸ் பேசுற மாதிரி திங்க் பண்ணிக்கணும். கான்சியஸ்னஸ் சொல்றது என் மீதுதான் உலகங்கள் கற்பிக்கப்பட்டன, என் மீதுதான் உயிர்கள் கற்பிக்கப்பட்டன, என் மீதுதான் இறைவனும் கற்பிக்கப்பட்டான். அதுதான் அந்த இடத்துலதான் நெருடும் நம்மளுக்கு. என் மீதுதான் இறைவனும் கற்பிக்கப்பட்டான். உண்மையில் இறைவன், உலகம், உயிர்கள் அனைத்தும் என் மீது மாயையால் கற்பிக்கப்பட்டது. சங்கராச்சாரியார் மனிஷா பஞ்சகம்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். அதுல சொல்லுகிறார், அந்த ஈஸ்வரனே என் மீது கற்பிக்கப்பட்டவன். சேஷம் மயா கல்பிதம். அப்போ அத்வைத வேதாந்த சித்தாந்தத்தின்படி ஈஸ்வரனும், ஜாக்கிரதை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு, ஈஸ்வரனும் மித்யா, ஜீவனும் மித்யா, ஜகத் மித்யா. இந்த கான்சியஸ்னஸுக்கு தான், பியூர் கான்சியஸ்னஸுக்கு தான் ஒரு பேரு பிரம்ம. பியூர் கான்சியஸ்னஸுக்கு தான் பேர் என்னது? பிரம்ம. பிரம்மைவ சத்தியம். ஜகத் மித்யான்னு சொல்ற போது ரெண்டு பேரும் அவுட்டு. ஜகத் மித்யானா ஜகத் காரணனா இருக்கிற ஈஸ்வரனும் அவுட்டு, ஜகத்தை அனுபவிக்கிற ஜீவனும் அவுட்டு. எல்லாம் நாம ரூபம், எல்லாம் நேம் அண்ட் ஃபார்ம்ஸ், எல்லாமே நீங்குகிறது. நீங்கின உடனே இருக்கிறது ஒண்ணுதான். கடவுளுக்கே என்ன விருப்பம்னா இந்த உண்மை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் தான் விருப்பம். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, கடவுள் நானும் ஒண்ணுன்னு சொல்றதுக்கு என்ன தைரியம் உனக்கு வேணும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆனா ஆங்கிள் பார்க்கணும். திருஷ்டி, திருஷ்டியில பேதம் இருக்கு. திருஷ்டீம் ஞானமயீம் கிருத்வா பஷ்யேத் பிரம்மமயம் ஜகத்து. திருஷ்டியை ஞானமயமாக்கி இந்த உலகத்தை பிரம்மமயமாக பார்ன்னு சொல்றது அபரோக்ஷானுபூதி. ஆகையினால இதை இப்படித்தான் புரிந்து கொள்ளணும், வேறு தர்க்கத்தை எல்லாம் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி அடுத்த 3 வாக்கியம் சொல்றது. வாக்கியார்த்த விசாரியதாம். அவ்வளவுதான், இனிமே நான் விசாரம் பண்ண போறது இல்லை. வாக்கியார்த்த விசாரியதாம்னா என்ன அர்த்தம்? மகா வாக்கியத்துக்கு அர்த்தத்தை ஆராய்ச்சி பண்ண வேண்டும். இப்ப நாம பண்ணினதெல்லாம் என்னது? நீட்டா ஈக்குவேஷன் மாதிரி எல்லாம் போட்டு கிளீனா வச்சுட்டோம். 5 5 10ன்னு சொல்லலாம், 6 4 10ன்னு சொல்லலாம், 7 3 10ன்னு சொல்லலாம். எப்படி சொன்னாலும் 10 வரணும், அவ்வளவுதான். நீங்க இப்படி இப்படி சொல்லலாம். 5 5 10 அப்படின்னு சொல்றது ஒரு விதமான இது, அப்புறம் 6 4 10ங்கிறதும் இன்னொரு விதமான இது. அது மாதிரிதான் எப்படி சொன்னாலும் 10 வருது இல்லையா? அது மாதிரி எப்படி ஆராய்ச்சி பண்ணினாலும் வியாவகாரிக திருஷ்டி, பாரமார்த்திக திருஷ்டின்னு 2 திருஷ்டி வச்சிருக்கோம். வியாவகாரிக திருஷ்டியில உலகம் உண்மை, உயிர்கள் உண்மை, கடவுள் உண்மை. பாரமார்த்திக திருஷ்டியில் உலகம், உயிர், கடவுள் இவை அனைத்தும் மாயத் தோற்றம். ஆகையினால இருப்பது ஒன்றே, அதுவே நான் அப்படின்னு புரிஞ்சு, தூக்கத்துல யார் இருக்கா? சுவாமி, கடவுள் இருக்காரா? உலகம் இருக்கா? தூக்கத்துல நல்லா தூங்குறோமோ இல்லையோ, அப்படி தூங்கும் போது உலகம் இருக்கா? கடவுள் இருக்காரா? நான் இருக்கேனா? ஒண்ணும் இல்லை. நான் இருக்கேனா அர்த்தம், என் உடம்பு மனசு இருக்கா? இல்லை. அங்க என்ன இருக்குன்னா, பாழே விஞ்சியது அல்லாமல் சூன்யம் சொல்லிடக்கூடாது. ஒண்ணும் இல்லைன்னு யாருக்கு தெரிஞ்சதுன்னு கேள்வி வந்துடும். ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றேன், ஒண்ணுமே இல்லைன்னு யாருக்கு தெரிஞ்சது? உனக்கு தானே தெரிஞ்சது. இருந்தது தெரிஞ்சது உனக்கு தான், இல்லாதது தெரிஞ்சதும் உனக்கு தான். ஆக இருப்பை உணர்ந்தவனும் நீ, இல்லாததை உணர்ந்தவனும் நீ.
எனவே இருப்பையும் இருப்பையும் இருப்பு இன்மையையும் உணர்ந்த நீயே முக்காலத்திலும் இருக்கிற பொருள். ஆக இருப்பையும் இருப்பு இன்மையையும் அறிகின்ற நீயே முக்காலத்திலும் இருக்கின்ற பொருள். சொல்ல போனா காலத்தை கடந்த பொருள். காலம் இடம் அப்படிங்கிறதே மாயைக்குள்ளதான் வருது. காலம் தேசம் வஸ்து எல்லாம் மாயைக்குள்ளதான் அடக்கம். அந்த பரம்பொருள் தத்துவம் காலத்தை கடந்தது, இடத்தை கடந்தது. ஏன்னா நாம வழிபடுற கடவுள்ங்கிறது இந்த டிபெண்ட் பண்ணி வணங்குறோமே, நமஸ்காரம் பண்றோமே, அதெல்லாம் எப்படின்னு கேட்டா அது மாயைக்குள்ளதான் அடங்குகிறது. ஏன்னா அதான் நம்ம பார்த்துட்டோமோ இல்லையோ, மாயா பிரதிபிம்ப சைதன்யத்துலதான் அது அடங்குகிறது. ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லா பக்தி பண்ணலாம், நமஸ்காரம் பண்ணலாம். கிருஷ்ணரே சொல்றார் 7வது அத்தியாயத்துல, நானும் அவனும் ஒண்ணுன்னு எவன் புரிஞ்சுக்கிறானோ அவன் பேர்லாம் எனக்கு ரொம்ப பிரியம் ஜாஸ்திங்கிறார். அது நியாயம் தானே? நீங்களும் நானும் ஒண்ணு அப்படின்னு சொன்ன பரஸ்பரம் பிரியம் வருமா வராதா? நானும் அவரும் ஒண்ணுன்ட்டாருங்க சுவாமி அப்படின்ட்டு. பகவான் நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க சைக்கலாஜிக்கல் ஆங்கிள் சிந்திச்சு பாருங்க, சாதாரணமா திங்க் பண்ணி பாருங்க. நீங்களும் நானும் ஒண்ணுதான் சார், நீங்க வேற நான் வேறையா அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. கடவுளே இதை விரும்புறானா, இறைவா நீ வேறு நான் வேறா, இருவரும் உண்மையில் ஒன்றுதானேன்னா அப்படி சொல்லு பக்தா, அப்படி உணர்ந்து கொள். அப்புறம் என்கிட்ட நிறைய டிமாண்ட் பண்ணாத, டிமாண்ட் பண்ணாத. அப்படி பண்ண உடனே அது என்ன ஆயிடுறது? டிமாண்ட் எல்லாம் கிடையாது. ஏன்னா டிமாண்ட் எல்லாம் பாடி மைண்டுக்கு தான் வேணும், ஸ்வரூபத்துக்கு டிமாண்ட் பண்ண முடியுமா என்ன? அதான் நீ எப்பவும் இருக்கே. எப்படி உறக்கத்தில் கடவுள் இல்லையோ, உறக்கத்தில் உலகம் இல்லையோ, உலகத்தில் உடல் உயிர்கள் இல்லையோ, அதுபோன்று பாரமார்த்திக திருஷ்டியில் அப்சல்யூட் ஆங்கிள் பார்த்தா நோ காட், தைரியமா சொல்லணும், நோ காட், நோ வேர்ல்ட், நோ பீயிங்ஸ், ஒண்ணு கிடையாது. இதனால ஒண்ணு நமக்கு கர்வம் வந்துடாது. இது ஃபேக்ட்னு புரிஞ்சுக்கணும். கடவுளே விரும்புறாரு. கடவுளே என்ன விரும்புறாருன்னா உண்மையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. என்ன நம்மளை காட்டில ஒரு ரொம்ப சுப்பீரியரா வச்சிருக்கோம், அவ்வளவுதான். லைக் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லியிருக்கேன், அவரை சுப்பீரியரா வச்சிருக்கோம். அதுக்கு ஒரு அளவு இருக்கு. எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட போய் என்னது அவரை அவர்கிட்ட அழுதுண்டே இருக்கிறது, கடவுளே 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 கடவுளே. அவருக்கே அது என்ன ஆயிடும்னா, எப்போ பார்த்தாலும் இப்படி அழுதுண்டே இருக்கானே, நினைக்க மாட்டாரா என்ன? எத்தனை நாளைக்கு தான் இப்படி அழ போறான், உண்மை புரியாம அழறானு. இந்த வேற்றுமையை இப்படி நினைத்து கொண்டு நாம கடவுள் வேற நாம வேற நினைக்கிறோம். ஆனா ஞாபகம் வச்சுங்க, இத விவகாரத்துல பேசக்கூடாது, ரொம்ப கிளாஸோட நிறுத்திக்கணும். ஆமா, கிளாஸோட நிறுத்திக்கணும். இத ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு பிறகு என்ன சொல்லணும் தெரியுமா? கடவுள் கிருபையால் கடவுளும் நானும் ஒன்று என்கிற அறிவை பெற்றேன், அவ்வளவுதான். ஆகையினால ஜாக்கிரதையா பேசணும். பேசினதுக்கு பிறகு உடனே கொஞ்சம் நிமிந்துக்கப்படாது. நிமிந்துக்கிறது உடம்பு தான். அதனால ஞாபகம் வச்சுக்கோ, இது அறிவு ஞான விஷயம் இது. அதனால இந்த ஞானத்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு சிம்பிளிஃபை பண்ணி சொல்லிட்டோம். ஆனா நீங்க எவ்வளவு தூரம் புரிஞ்சுருக்கேன்னு தெரியாது. அதனால நானே கடவுள் அப்படின்னு இந்த 5 அடி உயரத்தை சொன்னோன்னு வச்சுங்க, அடி கிடைக்கும். இந்த உடம்ப இதுன்னு சொல்லக்கூடாது, இந்த உடம்பு மனசு புத்திய சொல்லக்கூடாது. இது பிரம்மம் அல்ல, இது மாய தோற்றம், இது போலி, இது ரிலேட்டிவ் ரியாலிட்டி. அப்சல்யூட் ரியாலிட்டி என்னதுன்னா பிரம்ம. அதனால பிரம்மைவ சத்தியம், ஜகத் மித்யா, ஈஸ்வரஹா மித்யா, ஜீவத்வம் மித்யா. அப்படி சொல்லணும், ஜீவத்வம் மித்யா, ஜகத்வம் மித்யா, ஈஸ்வரத்வம் மித்யா. ஆக ஜீவத்தன்மை மித்யை, ஜகத்தன்மை மித்யை, ஈஸ்வரத்தன்மை மித்யை. அடிப்படையில் எல்லாம் சத்தியம்தான். அதனால அந்த 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 குவாலிஃபிகேஷனை, குவாலிட்டிஸத்தான் ரிமூவ் பண்ணணுமே தவிர வஸ்துவையே ரிமூவ் பண்ணிடக்கூடாது, வஸ்துவையே நீக்கிடக்கூடாது. குவாலிட்டிஸத்தான் நாம ரிமூவ் பண்ணணும். உண்மையிலேயே அவர் மேல நம்ம சில ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம், நம்ம மேலே நிறைய ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுதான் வேதாந்தம். அதனால ஏற்பட்ட சந்தேகத்தை எல்லாம் வல்ல அவரும்
கொஞ்சமே புத்தி உள்ள நானும் எப்படி ஒன்னாக முடியும்னா, எல்லாம் வல்ல கொஞ்சம் உள்ளது ஒன்னாக முடியாது, அது நானும் ஒத்துக்கிறேன். ஆனா கான்சியஸ்னஸ் ஒண்ணுப்பா. அதனால அப்சல்யூட் ஆங்கிள் சொல்றேன். நீ ரிலேட்டிவ் ஆங்கிள் நீ பார்த்தியானா அதுதான் வியாவகாரிக திருஷ்டின்னு சொல்றேன். ரிலேட்டிவ் ஆங்கிள்ங்கிறது எது? வியாவகாரிக திருஷ்டி. வியாவகாரிக திருஷ்டியில ஒன்னாக முடியாது. பாரமார்த்திக திருஷ்டியில நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் ஒண்ணுதான். அப்சல்யூட் ஆங்கிள் பாக்குற போது நான் விரும்பினாலும் சரி, நான் நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். நீ ஒத்துக்கிட்டா என்ன, ஒத்துக்காட்டு என்ன, உண்மைதான். நீ அப்படி சொல்லக்கூடாதுன்னா அது சொல்றதுக்கு எனக்கு ரைட் இருக்கு. ஒருத்தர் ஒரு புஸ்தகம் படிச்சேன், இப்ப போட்டிருக்காரு, குருவாயூரப்பருக்கு முன்னாடி சொல்றார், உன்னை மித்தியான்னு சொல்ற அந்த வேதாந்தம் எனக்கு வேண்டவே வேண்டாம். உன்னை மித்யா சரீர பகவானை மித்யான்னு சொல்ற அந்த வேதாந்தம் எனக்கு வேண்டவே வேண்டான்னு எழுதியிருக்காரு ஒருத்தர். அவர் பக்தியினுடைய உச்சகட்டத்தில் அப்படி எழுதியிருக்கார். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா சாஸ்திரம் உண்மையத்தான் சொல்லும். உண்மையை தவிர சாஸ்திரம் வேற எதையும் சொல்லாது. ஆக வேதம் என்ன சொல்றதோ ஸ்ருதி சிர பக்ஷா சமாஸ்ரீயதாம். உபனிஷத்துல இருக்கிற எல்லா வாக்கியத்தையும் கன்சிஸ்டா பார்க்கணும். அதுக்கு நிறைய வாக்கியங்கள்லாம் உபனிஷத்துல இருக்கு. எதெல்லாம் இந்த அத்வைத ஸ்ருதியோ அந்த அத்வைத ஸ்ருதியை எல்லாம் நாம கிரமமா பார்க்கணும். அந்த அத்வைத பரமான ஸ்ருதியை எல்லாம் நாம பார்க்கணும். அத்வைத்தம்ங்கிறதுக்கு ஒரு பொருளுக்கு வேறாக இன்னொரு பொருள் இல்லவே இல்லை. இங்க அத்வைதத்தை ரசிக்கிறதுக்கே துவைத்தம் வேணும். அத்வைத்தம் நான் பிரம்மமாக இருக்கிறேங்கிறத ரசிக்கிறதுக்கு உலகம் வேணுமா வேண்டாமா? நிறைய பேர் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள், சுவாமிஜி நாம அந்த லெவலுக்கு போயிட்டா இந்த வேர்ல்டே தெரியாது இல்லையா அப்படின்னா, ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். மோர் சென்சிட்டிவ் ஆயிடுவோம். வேதாந்தம் படிச்ச பிறகுதான் நீங்க அதிகமாவே சென்சிட்டிவ் ஆயிடுவேன். அப்புறம்தான் உங்களுக்கு சாதாரணமா முந்தியெல்லாம் கவனிக்காததெல்லாம் கூட கவனிக்க ஆரம்பிப்பேன். ஆகையினால உலகம் நல்லாவே தெரியும். உலகம் நல்லா தெரிஞ்சாலும் அதுக்கு ரியாலிட்டி கொடுக்க மாட்டேன். அப்ப ஞானத்தை என்ஜாய் பண்றதுக்கு உலகம் வேணுமா வேண்டாமா? ஞானத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு இந்த உலகம் ஒரு மாயத்தோற்றம் என்பதை அனுபவிப்பதற்கு உலகம் வேணுமா வேண்டாமா? வேணும். அதனால ஞாபகம் வச்சுங்க, படிச்ச பிறகு ரொம்ப ரொம்ப கிளீனா தெரியும். இது சிகப்பு கலர், இது கருப்பு கலர் அப்படின்னு நல்லாவே தெரியும். நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்காங்க, அந்த நிலைக்கு போயிட்டோன்னு வச்சுங்களேன் இதெல்லாம் இருக்காதுங்க அப்படிங்கிறாங்க. இவர் சரியா படிக்கலேன்னு அர்த்தம். எழுதினவர் ஏட்டை கெடுத்தார், படித்தவர் பாட்டை கெடுத்தார். அது மாதிரி பண்ணிடக்கூடாது. ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் ஜெகத் பிரதீதி இருக்கும். இந்த உலகம் நல்லா தெரியும். கண்ணுக்கு முன்னாடி கொட்டை கொட்டை எல்லாரும் ஆண் தெரியும், பெண்ணுன்னு தெரியும், குடும்பம் தெரியும், இது தெருன்னு தெரியும், எல்லாம் கண்ணு நல்லா இருக்கும், எல்லா இந்திரியங்களும் விவகாரம் பண்ணுவோம். ஆனா புரிஞ்சுட்டு இருப்போம் இது அன்றியல் அப்படிங்கிறது ஆழமான மனசுல இருக்கும். ஆழ் மனதில் இது ஒரு மாயத்தோற்றம் அப்படிங்கிறது. அண்டபகி ரெண்டமும் மாயா விகாரமே. இல்ல அத்வைதத்தை என்ஜாய் பண்றதுக்கு துவைத்தம் வேணும். துவைத்தம் மித்யாத்வைதத்துலதான் சத்தியமான அத்வைதத்தை என்ஜாய் பண்ண முடியும். இல்ல வேதாந்தத்தை சரியா புரிஞ்சுக்கலன்னு சொன்னா இது வேற அது வேறேன்னு விடக்கூடாது. நம்ம இந்த உலகத்துல இந்த உடம்புல இருந்துகிட்டு தான் நீங்க சொல்ல முடியும். இந்த உடம்பு நான் இல்லை, மனது நான் இல்லைன்னு எப்ப சொல்ல முடியும்? தூங்குற போதா சொல்ல முடியும்? எப்ப சொல்ல முடியும்? நல்லா கொட்ட முழிச்சுட்டு இருக்கிற போது இதெல்லாம் என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கு, நான் இதை டிபெண்ட் பண்ணி இல்லைன்னு முழிச்சுட்டு இருக்கிற போதுதான் சொல்ல முடியும். பியூர் ஜாகிரத அவஸ்தையில தான் சொல்ல முடியும். அப்ப நீங்க அப்படி சொல்ற போது, அப்படி நல்லா புரிஞ்சுட்டு நினைக்கிற போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, உடம்புல இருந்தாலும் அது உங்களை பாதிக்காது. அதுக்குத்தான் இந்த ஞானம், தத்துவ ஞானம். இது வேற ஏதோ ஒரு அபரிமிதமான நிலைமை, ஒரு அதீதமான நிலை, அது அத்வைத பெருநிலை அப்படின்லாம் சொல்லி நம்ம அப்படியே நம்ம ஏதோ ஒரு இதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது. இது பியூர்லி இன்டலெக்ட், முழுக்க புத்தி, பக்தி பூர்வமான புத்தி, சாஸ்திர பக்தி குரு பக்தி பூர்வமான புத்தி. முழுக்க இன்டலெக்சுவல் தான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப வேதத்தினுடைய பட்சத்தை சார்ந்திருக்கணும். ஸ்ருதிசிர பக்ஷ சமாஸ்ரீயதாம்.
ஸ்ருதிசிரஹான்னா உபனிஷத்து, பக்ஷஹான்னா சார்பு, அதை சார்ந்து இருக்கணும். எதை சொன்னாலும் உபனிஷத்து வாக்கியத்தை எல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். இத்தனை சங்கராச்சாரியார் அதை தான் பண்றார். பிரம்மசூத்திர பாஷ்யங்கள் எல்லாம் நிறைய, இதுக்கு பேர் கன்சிஸ்டன்சி. இங்கிலீஷ்ல சொல்றோம் முரண்பாடு இல்லாம வார்த்தைகளை எல்லாம் சேர்க்கிறது. இப்ப வந்த ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின சட்டத்துல 1008 ஓட்டை. 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட சட்டத்துல நமக்கு 1008, அதுக்கு இதனுடைய சிறிது காலம் என்றால் அதனுடைய விளக்கம் தேவைங்கிறான். இந்த சிறிது காலம்ங்கிறதுடைய விளக்கம் தெரிய மாட்டேங்குது. இந்த ஆர்டிக்கல்ல எழுதியிருக்கு கொஞ்ச நாளைக்குன்னா, கொஞ்ச நாளைக்குன்னா என்ன அர்த்தம்? யாருடைய ஆங்கிள் இது கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு கேள்வி வந்துடுச்சு. நீங்க இந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி உண்டாக்கின சட்டத்திலேயே இப்படி இருக்கணும்னு சொன்னா, சிருஷ்டி தொடங்கினதுல இருந்து இருக்கிற வேதத்துல எவ்வளவு குழப்பம் வரும், எவ்வளவு குழப்பம் வரும். சிருஷ்டி தொடங்கின காலத்துல இருந்து அனாதி காலமா இருக்கு. சரி வச்சுப்போம், ஹிஸ்டாரிக்கலாவே வச்சுப்போம். என்னமோ பிசி இதெல்லாம் நாம சொல்றோம், வச்சுப்போம். நாம அதெல்லாம் சாஸ்திர சம்பிரதாயத்துல ஒத்துக்கிறது இல்லை. ஹிஸ்டாரிக்கல் ஆங்கிள்லாம் வச்சுப்போம், நம்ம இல்லைன்னு சொல்ல வேண்டாம். ஹிஸ்டாரிக்கல் ஆங்கிள் பார்த்தா கூட 5000 வருஷம் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்துட்டு இருக்கிற வேதத்துல சில கன்ஃபியூஷன் வராம இருக்குமா என்ன? யாராவது, ஆனா ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம், இதுவரைக்கும் வேதத்தை யாரும் மாத்தல. ஏன்னா அது ஒரு ஒரு முக்கியமான விஷயம். இன்டர்பிரேஷன் தான் மாறி இருக்கே தவிர அடிப்படையான வேத வாக்கியங்களை யாரும் மாத்தவே இல்லை. அது பயம், எல்லாருக்குமே பயம். இன்டர்பிரேட் பண்ற எல்லாருக்குமே, ஐயோ நான் வேதத்தை மாத்துறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது, நான் வேணா மீனிங் எப்படி சொல்லுவேன் அப்படி சொல்லுவேனே தவிர அந்த மந்திரத்தை மாத்துறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஏன்னா அது ஈஸ்வர வாக்கியம் அப்படின்னு சொல்லி நாம நம்புறோம். அப்ப இந்த வேத வாக்கியங்கள்ல நாம சொல்லக்கூடிய இந்த அத்வைத சித்தாந்தத்துக்கு அனுகூலமா இருக்கக்கூடிய ஸ்ருதிகளை எல்லாம் கொண்டு வரணும். அதுக்கு தான் ஸ்ருதி சிரஹா பக்ஷ சமாஸ்ரீயதாம். அதுக்கு தகுந்த லாஜிக்கத்தான் நீ யூஸ் பண்ணணுமே தவிர லாஜிக்கு தகுந்த மாதிரி ஸ்ருதியை மாத்தப்படாது. நம்ம இதை புரிஞ்சுக்கிறதுக்கு, சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி லாஜிக்கை நீ யூஸ் பண்ணணுங்கிறார். துஸ்தர்காத் சுவிரம்யதாம், கெட்ட தர்க்கத்துல இருந்து நீங்கு. நான் இதை விளக்கணும்னு சொன்னா இதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். கெட்ட தர்க்கம் என்ன, நல்ல தர்க்கம் என்ன அப்படின்னு அது தனியா எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் இப்போ மொட்டையா அர்த்தம் சொல்றேன். கெட்ட தர்க்கம், அதாவது சாஸ்திரத்துக்கு சம்மதம் இல்லாத தர்க்கத்திலிருந்து நாம விடுபடணும். ஸ்ருதிமத தர்க்கோனு சந்தீயதாம், ஸ்ருதிக்கு ஒப்பான தர்க்கத்தை அனுசந்தானம் பண்ணணும். அதாவது லாஜிக்கலா ஸ்ருதியோட ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்கணும், யுக்தி பூர்வமா புரிஞ்சுக்கணும். யுக்தியை சாஸ்திரம் நெகேட் பண்றது இல்லை, ஆனா யுக்திக்கு பிராதானியம் கொடுக்கறது இல்லை. பிரம்மசூத்திரத்துல ஒரு சூத்திரத்துக்கு பேரே தர்க்கஸ்ய அப்பிரதிஷ்டானாத், தர்க்கத்துக்கு அது இடம் கிடையாது. தர்க்கம்னு சொன்னா லாஜிக்னு அர்த்தம். லாஜிக்கலா அதை புரிய வைக்கணும். ஒரு விஷயத்தை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ற போது அதுக்கு நிறைய லாஜிக்கெல்லாம் சொல்லணும். அப்படி லாஜிக்கலா சொல்லலைன்னு சொன்னா அதை ஒத்துக்க முடியாது, நம்மளால ஜீரணம் பண்ண முடியாது. ஆனா அந்த லாஜிக்கும் அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். யம தர்மராஜா சொல்றார், நைஷா தர்க்கேன மதிர் ஆபனேயா, வெறும் லாஜிக்கலா உன்னால சில விஷயங்களை புரிஞ்சுக்கவே முடியாது. லாஜிக் எப்பவும் ஓட்டை உடையதுங்கிறார். அரை கதவு சாத்தி இருந்தா அரை வழி இருக்கும்னா, முழு கதவு சாத்தினா முழு வழி இருக்குமான்னு கேட்டானா என்ன சொல்றது, என்ன பதில் சொல்றது? அப்படி தர்க்கத்துல தோஷங்கள்லாம் இருக்கு, அது அப்புறம் பார்க்கலாம். ஆகவே வேதாந்த வாக்கியார்த்தங்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் உள்ள கருத்துக்களை நாளை பார்த்து முழுவதுமாக நிறைவு செய்வதற்கு முயற்சிக்கிறேன். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஓம்